ஸோ இந்த வருஷத்துல நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி அப்படின்னு இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். அதுக்கு காரணம் மோசி ஒரு சைனீஸ் ஆக்டர், ஜோ தஸ்லிம் இந்தோனேசியன் ஆக்டர், ஜிஜா யானின் தாய் ஆக்ட்ரஸ், பிரெயின்லி அமெரிக்கன் வியட்நாமிஸ் ஆக்டர், ஜாயி இவானகா ஜப்பானீஸ் ஆக்டர், இப்படி மல்டிநேஷனல் ப்ராஜெக்டா இது ஃபீல் பண்றதுக்கு இந்த கேஸ்டும் அப்படி இருக்காங்க. ஸோ சாப்டர் 2 ஃபியூரியஸ், ஒரு கிரேசி இன்டென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் தட் அட்ரினலின் ரேசஸ் த்ரூ யூ. த மேன் ஃப்ரம் நவ் ஹியர் படத்தை ஞாபகப்படுத்தினாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்க்கும்போது ஜான் விக் ரைட் போன்ற படங்களோட ஷேடோஸ் ஹெவியா இருக்கிற மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் வரும். யூ கான்ட் அவாய்ட் அக்செப்ட் இட் 100% ட்ரூ. ஸ்டே வித்வுட் ஸ்பாய்லர். இந்த படத்துல ஸ்டோரி அப்படின்றது பெரிய லெவலில் இல்லைனாலும் நம்ம ஸ்பாயில் பண்ணாம, ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்றதுனால ஸோ ஒன்லைனா சொல்றேன். ஸோ வாங் வெய் ஒரு மியூட்டட் பர்சன், வாய் பேச முடியாது, தன்னோட மகளோடவே சைன் லாங்குவேஜ் மூலமா தான் இவர் கம்யூனிகேட் பண்ணிப்பாரு. லோக்கல்ல ஒரு லோ லைஃப் நீட் பண்ற ஒரு சிங்கிள் பேரண்ட் லோக்கல் ஷாப்ஸ்ல கிச்சன்ல இன்டீரியர் வுட் ஒர்க்ஸ் பார்த்து எக்கனாமிக், அதாவது பொருளாதார தேவையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ இவரோட டாட்டர், இதான் இவரோட லைஃபே. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, அதே ஏரியாவில், லோக்கல் ஏரியாவில் அங்கே லோக்கல் ஹென்ச்மென்ஸ், அதாவது சைல்டு செக்ஸ் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்கோட ரிங் ஒன்று ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பாஸ் இருக்கான். ஸோ அவங்க வந்து இவரோட பொண்ணை மார்க் பண்ணி கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ இது அங்கே ஆரம்பிக்கிற சேஸ் பட்டத்தில் பரபரப்பு 10 எரிய ஆரம்பிக்குது. ஸ்க்ரீன் பிளேல சும்மா அத்தகலமான ஆக்ஷன், மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஸோ ஒரு சுச்சுவேஷனில் பேரலாக இதே மாதிரி நவீன் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரோட ஒய்ஃபும் மிஸ்டீரியஸாக டிஸப்பியர், அவருமே இந்த கேங்குக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகி தன்னோட ஒய்ஃபை ரெஸ்கியூ பண்ண ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரிலண்ட்லெஸ் கேங் ஆஃப் தக்ஸுக்கு ஆப்போசிட்டாக மார்ஷியல் ஆர்ட்ஸை ஷோ டவுன் பண்ணி அவங்கள பீட் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அன்பிலீவபிள் எபிக் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவகன்ஸா பிளட் பாத் ஆக்ஷன் லெஜண்ட் கெஞ்சி டைரக்ட் பண்ண இந்த படம், த ஃபில்ம் இஸ் அ glorious throwback to the golden era of Hong Kong, simultaneously push the genre towards its brutal, emotional, inventive, some of the finest fight choreography ever put on the screen. ஸோ ஃபேமிலியான ரிவெஞ்ச், அப்புறம் வந்துட்டு அந்த ரெஸ்கியூ ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஸ்டோரி ட்ராப் ஆனாலுமே அந்த எக்ஸிகியூஷன் எலிவேட்டிங் இன்டு சம்திங் ஸ்பெஷல். எவ்ரி ஃபைட் கேரிஸ் அ எமோஷனல் வெயிட், எவ்ரி சீன் சார்ஜ் வித் அர்ஜென்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். பரபரப்பு அங்கே பத்திக்க ஆரம்பிக்குது. இந்த படத்துல சில டிராபேக்ஸ் இருக்கு. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இன்னசென்ஸ்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற போது ஹெல்ப் பண்ணாம, ஸோ அவங்க ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க மாதிரியான சீக்வன்ஸ் இதுல இருக்கு. அது ரொம்பவே வந்து சில்லியா இருந்தது. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஃபைட் போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப லென்த்தா இருந்தது. ஸோ எடிட்டிங் டேபிள்ல அதை ட்ரிம் பண்ணிருக்கலாம். ஸோ கிளைமேக்ஸ் ஃபைட் அது ரொம்ப லென்த்தா இருந்தது, கொஞ்சம் டிராகா ஃபீல் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம டெம்ப்ளேட், நான் சொன்ன மாதிரி பழைய டெம்ப்ளேட் தான். பட் இந்த படத்தை கண்டிப்பா ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணா அது ஒரு கிரைம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்ன பொறுத்தவரை இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட். எனக்கு இந்த படத்துக்கு ரேட்டிங் நான் எதுக்கு கொடுக்குறேன்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு 3.5/5. இந்த படத்தோட ஸ்டோரிக்கோ ஸ்கிரீன் பிளேக்கோ டைரக்ஷனுக்கோ இல்லை, ஸ்டன் கொரியோகிராஃபிக்கு தான் நான் வந்து இந்த 3.5/5 கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.